ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லியை பயன்படுத்தி 5 நிமிஷத்தில் டிஃப்ரெண்ட்டாக புதுமையாக டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தவாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட்டான பிறகு முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். சிவக்க ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணினா போதும். லைட்டாக கலர் சிவந்து வர்ற சமயத்தில் இது கூட நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம், நறுக்கின முட்டைக்கோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பீன்ஸ் முட்டைக்கோஸ் ரெண்டுமே நல்லா சூடு ஏறுற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபிக்கு நெய் இது மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், அல்லது பட்டர் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். எண்ணெய் யூஸ் பண்ணினா நிறைய தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கலர் மாறிடும், முட்டைக்கோஸ்லாம் கலர் மாறிடும், டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக நெய்யோ அல்லது பட்டரோ யூஸ் பண்ணிக்கோங்க. 4 இட்லியை கையால் நல்லா உதுத்து விட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாலாம் சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், நெய் பத்தாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை பார்த்துட்டு நெய் சேர்த்துற வேண்டாம். ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பூன் நம்ம சேர்க்குறோம்ல முந்திரி ஃப்ரை பண்ணும்போது, அதிலே தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். அதனால் அதுவே போதுமானதாக இருக்கும், நிறையா சேர்த்துறாதீங்க. இட்லி நல்லா சூடு ஏறின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி சென்டரில் கேப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அப்படியே ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஏறணும். இட்லி நல்லா கொதிக்க ஆவி பறக்கிற மாதிரி சூடு ஏறணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இட்லி மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டால் அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் போயிடும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். மசாலா பச்சை வாசம்லாம் போன பிறகு கமகமன்னு வாசம் வரும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடியில் இந்த மாதிரி காந்தல் பிடிக்கும், ஒட்டி பிடிக்கும். இந்த ரெசிபிக்கு இதுதான் மெயின் பார்ட்டு மாதிரி. இது மாதிரி பிடிக்கணும். பாதி இட்லி சாஃப்டாக இருக்கணும், அடியில் அந்த மாதிரி காந்தல் பிடிக்குது இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நறுக்கின வெங்காயம் ஒரு கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு திரும்பவும் அந்த வெங்காயமும் சூடு ஏறணும், அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் இந்த இட்லியில் இருக்க நெய்யோட சேர்ந்து க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமான அல்டிமேட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸோ இட்லி மசாலாவோ சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே பச்சை மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய் கூட ஆனியன் வதக்கி செய்வோம், அல்லது இட்லி பொடி போட்டு இதை மாதிரி செய்வோம். ஒரு முறை இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட் ரெசிபி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.